ஓம் நம வெங்கடேஷாய. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமமோட ஆன்லைன் புக்கிங் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் புக்கிங்கும் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட் இப்போ எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு இருக்கிறது படி நம்ம இந்த ஹோமத்துக்கு புக் பண்ணால் ஹோமம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் மூலவர் தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது. நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமத்துக்கும் மூலவர் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படும் சுபதமின்றி வழியாக தரிசன டிக்கெட் ஒரு டிக்கெட் 300 ரூபான்னு சார்ஜ் பண்ண போகிறதா முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போதைக்கு ஹோமத்தோட புக்கிங் மட்டும்தான் இருந்ததுனால அந்த அப்டேட் எடுத்துட்டாங்க. சீக்கிரமாக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணுற மாதிரி போர்ட்டல் ஆப்லாம் அப்டேட் பண்ணி எகெயின் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டில் அப்டேட் கொடுத்து அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எகெயின் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. அவங்க அப்டேட் பண்ணலாம் நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி புக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஆதார் வச்சு ஒரு 1000 ரூபாய் டிக்கெட் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 2 பேர் போகலாம். ஒன்ஸ் நம்ம 1000 ரூபாய்க்கு ஹோமம் டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒன்று கம்பல்சரியாக தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா தரிசன டிக்கெட் புக் பண்ணுறத ஆப்ஷனலாக கொடுக்கலாம். நம்ம ஹோமம் டிக்கெட் மட்டும் கூட புக் பண்ணிக்கலாம், தேவைன்னா தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவைல் தர்ஷன் லிங்க் கூட எனேபிள் பண்ணலாம். 1000 ரூபாய் நம்ம ஹோமம் டிக்கெட் புக் பண்ணால் 2 பேர்த்துக்கு உண்டான தரிசன டிக்கெட்டுங்கும் போது ஒரு டிக்கெட் 300 ரூபாய்னா 600 ரூபாய் வரும். ஸோ டோட்டலாக 1600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு தரிசனமும் பார்க்கறதுக்கு இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டிடிடியில் சொல்லி அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் எப்படி செய்வாங்கங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். இப்போதைக்கு ஹோமத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறதுனால ஒன்ஸ் புக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அலிப்பிரி நடைபாதை இது இங்கே ஸ்டார்டிங்கில் தான் இந்த ஹோமம் செய்கிறாங்க. ஸோ ஆன்லைன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதுக்கும் ஆதார் வச்சுக்கோங்க. ஆஃப்லைன்லேயும் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா கவுண்டர் மாதிரியெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்கல. நம்மளாம் போய் உட்காந்துக்கலாம். அந்த ஆன்லைனில் புக் பண்ணவங்க கூட நம்ம உட்காந்துக்கணும். அங்கே சூப்பர்வைசர் வந்து கேட்பார், ஆன்லைன் டிக்கெட் யார்கிட்ட இல்லையோ ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட் மிஷின் கையோடய எடுத்துகிட்டு வந்துட்டு கேஷை மட்டும்தான் நம்ம பே பண்ணணும் 1000 ரூபாய் கொடுத்து. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம கோத்திரம், நேம், எந்த ஊர், மொபைல் நம்பருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பே பண்ணி ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிக்கலாம். கவுண்டர் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் போல் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் சூப்பர்வைசரே வந்து கேட்டு நம்மக்கிட்ட டிக்கெட் கொடுப்பாங்க. 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க. 8:30 மணிக்குள்ளார நம்ம இந்த இடத்துல ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 9 மணிக்கு ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 11 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஹோமம் செய்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஹோமம் நடக்கிற இடம் டெம்பரவரியாக தான் செட் பண்ணியிருக்கிறாங்க. சீக்கிரமாக ஹோம வேதிக்கான்னு சொல்லிட்டு ஹோமத்துக்குன்னு தனியாக பில்டிங் கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த அலிப்பிரிக்கிட்டேயே நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஹோமம் நடக்கிற இடத்துக்கிட்டே நம்ம உட்காந்துருப்போம். அதுக்கு பின்னாடியே வச்சுக்க சொன்னாங்க. மொபைல் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறாங்க கையில் வச்சுக்கிறதுக்கு. தரிசன டிக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா வந்தே பாரத்தில் வந்தீங்கன்னா காலையில் வந்தே பாரத்தில் 7:10க்கு ரேணிகுண்டா ரீச் ஆகி இங்கே கீழ் திருப்பதி வரத்துக்கு 8 மணி ஆச்சுன்னா கூட இந்த ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு இந்த ஹோமத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் கொடுக்குறப்போ மலைக்கு போய் சுபதமின்றி கிட்ட லக்கேஜை கொடுத்துட்டு மூலவர் தரிசனத்தையும் நம்ம பார்த்துட்டு ரிட்டன் வந்துடலாம். உங்கள் ஊரில் வேறு எங்கேருந்தெல்லாம் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு 8:08க்குள்ளார ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 9 மணி போல் ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி அலிப்பிரி நடைபாதையிலேயே இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். குடிக்கிறதுக்கு தண்ணியும் அங்கே வச்சுருக்குறாங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட், வேஷ்டி ஜென்ஸ்க்கு மஸ்ட். சங்கல்பம் பண்ணுறப்போ பொதுவாக ஷர்ட் எடுக்க சொல்லிடுறாங்க, பனியனும் எடுக்க சொல்லிடுறாங்க. மேலே துண்டு மாதிரி போட்டுக்கலாம், அப்பர் டவல். லேடிஸ்னால் சாரீ, சுடிதார்னால் துப்பட்டா போட்டிருக்கணும். ஸோ இப்போதைக்கு டெம்பரவரியாக அமைச்சிருக்கிற இந்த இடத்துல ஸ்டேஜ் மேலே தான் ஹோமம் செய்கிறாங்க. 9 மணிக்கு முன்னாடியே நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா முன்வரிசையில் உட்காந்து பார்க்கலாம். பின்னாடி உட்காந்தாலுமே நல்லா கிளியராக தெரியும். கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மொத்தம் 5 பேர் இருக்காங்க. தீக்ஷிதர் ஹோமம் வளர்த்து பூஜைகள்லாம் செய்கிறார். மீதி 4 பேர் வேத பண்டிதர்கள் வேத பாராயணம் செய்கிறாங்க. ஆன் டைமில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சங்கல்பம் செய்கிறாங்க. ஸோ நம்ம அந்த சங்கல்பம் செய்துக்கலாம். பொதுவாக அவங்க சொல்ல நம்ம நட்சத்திரம் பேர்லாம் நாமளே நம்ம சொல்லிக்கிட்டு கோத்திரம் சங்கல்பம் செய்கிறது. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட்டாக போனால் அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பட் ஆன் டைமுக்கு போனோம் அப்படின்னா சங்கல்பம் செய்துக்கலாம் நம்ம அந்த ஆன் டைமில் போகிறப்போ.
ஸ்டேஜில் லெஃப்ட் சைடில் பெருமாள் தாயாரை உட்கார பண்ணியிருக்கிறாங்க. மலையப்ப சுவாமி மாதிரியே இருக்கார், அருமையான அலங்காரத்தில். அண்ட் ஸ்டேஜில் நடுவில் ஹோமம் வளர்க்குற அந்த இடம் சிமெண்ட்டில் கட்டியிருப்பாங்க போல இருக்குது. அண்ட் நடுவில் மேலே டேபிளில் கும்பம் வச்சுருக்காங்க. 5 வேத பண்டிதர்கள் இருக்காங்க. சங்கல்பம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஸ்வக்ஷேன ஆராதனை பூஜை செய்கிறாங்க. அங்கோரார்ப்பணம், வேத ஆச்சீர்வனம், பூர்ணகுதி, இது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது. பட் அங்கே வேதம் சொல்கிறவர் ஒரு பூஜையும் என்ன பூஜை செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கங்கிறத டீட்டெயிலாக தெலுங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓரளவுக்கு புரிஞ்சது, பட் ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு புரியல. ஆனால் அவர் ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லி 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 அந்த ஹோமம் செய்கிறாரு. நம்ம தனியாக இந்த ஹோமமெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய காஸ்ட் ஆகும். எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுனால இது 1000 rupees எனக்கு ஒர்த்தாக தான் தெரிஞ்சது. ரொம்ப நல்லா கணீர்னு அந்த மந்திரங்கள்லாம் அங்கே உட்காந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நல்லா தெலுங்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அந்த அர்த்தத்தோடு கேட்குறப்போ நல்லா இருந்திருக்கும். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்கு முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொதுவாக சங்கல்பம், அதுக்கப்புறமா ஆன்லைனில் புக் பண்ணவங்க, ஆஃப்லைனில் புக் பண்ணவங்களுக்கும் பேர் எழுதிப்பாங்க. கோத்திரம், பேர், எந்த ஊர், மொபைல் நம்பர், அதெல்லாமே ஒரு பேரையும் படிக்கிறாங்க. நம்ம கோத்திரம் சொல்லி, நம்ம யாருக்கு புக் பண்ணியிருக்கிறோமோ அவங்க பேர் சொல்லி ஃபுல்லாக படிக்கிறாங்க. அத்தனை பேருக்கும், அதாவது ஆன்லைனில் ஒரு 50 பேருக்கு புக்கிங் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பேரும் சொல்லி சங்கல்பம் தனியாக செய்கிறாங்க. பிரசாதம் என்னென்னா சக்கரை பொங்கல், புளிசாதம் கொடுத்தாங்க. இந்த கையில் கட்டியிருக்கிற மாதிரி கங்கணம் அவங்களே கட்டி விடுறாங்க. ஸோ இப்போதைக்கு பிரசாதம் இதுதான். எங்களுக்கு ஹோமம் மட்டும் புக் பண்ணுறதுனால கொடுத்தாங்க. மேபி 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் அவங்க ஆட் பண்ணுறப்போ லட்டு திருமலாவில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு இதுதான் பிரசாதமாக கொடுத்தாங்க. 9 to 11 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கங்கணம் கட்டிக்கிறது, பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கெலாம் ஒரு 1/2 hour ஆகுது. ஸோ இங்கே 8:30 மணிக்கே நம்ம ரீச் ஆனோம் அப்படின்னா முன்னாடியே உட்காந்துக்கலாம். 9 to 11 ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம்னா 11:30 மணி வரைக்கும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இவங்க தரிசனத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம திருமலாவுக்கு போய் சுபதமென்ட்ரி வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு 12 மணிலேருந்து அலோவ் பண்ணுற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணலாம். சுபதமென்ட்ரிலேயே நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். 1 டேலேயே நீங்கள் போயிட்டு வரணும், ரூமெல்லாம் எதுவும் போடுற ஐடியாவில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக சொல்கிறேன். கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸில் இங்கே தான் SSD டோக்கனும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டோக்கனும் நீங்கள் வாங்கிக்கலாம். 2 தடவை சுவாமி தரிசனம் பார்க்கலாம். கிட்ட அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே திருமலாக்கு பஸ் ஏறிக்கலாம். ஜீப்பும் இருக்குது. எப்பொழுதும் அலிப்பிரிக்கு போகிற வழியாகவும் அப்படியே வந்துட்டு லெஃப்டில் இந்த ஹோமம் நடக்கிற இடத்துக்கும் வந்துடலாம். இல்லை அதுக்கு அடுத்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அங்கேயே நீங்கள் கார் பார்க்கிங்லாம் பண்ணுறாங்க, 2 வீலர் பார்க்கிங்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதன் வழியாக கூட வரலாம். வேணுகோபாலன் சுவாமி கோயிலுக்கு போகிற வழி இப்போ நீங்கள் பார்க்குறது. இதன் வழியாக கூட வந்தால் கூட இந்த ஹோமம் நடக்கிறதுக்கு ரீச் ஆடலாம். ரைட் சைடில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இடத்துக்கு ரைட் சைடில் ஹோமம் செய்கிறாங்க. 2 மணி நேரம் கீழே சமணம் போட்டெல்லாம் உட்கார முடியாத அப்படிங்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு 4 படி மாதிரி இருக்குது. அந்த சைடு அலிப்பிரிக்கு போகிறதுக்கு, பாதாள மண்டபத்துக்கு போகிறதுக்கு அந்த படியில் நம்ம உட்காந்துக்கலாம். கீழே ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு, ஏன்னா சமணம் போட்டு தான் நம்மளை உட்கார வைக்கிறாங்க. டிக்கெட் செக்கிங் எப்படி பண்ணுறாங்க ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனோம். நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன், தெரியாமல் வீட்டிலே மறந்து வச்சுட்டேன். மொபைல்லையே டிக்கெட்டை காமிச்சேன். என்னோடய நேமும் என்னோடய ஹஸ்பண்ட் நேமும் அவங்க வச்சுருக்கிற லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் 2 பேருக்கு ஷுவராக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணி தான் ஆகணும். யாராவது ஒருத்தரால் வர முடியல அப்படின்னா அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 2 பேரோட பேரும் அவங்க லிஸ்ட்டில் இருக்கிற 2 பேரோட பேரும் ஒத்து போச்சு அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ணுறாங்க உட்காந்து அட்டன் பண்ணுறதுக்கு. ஹோமத்துக்குண்டான பலனும் பெருமாளோட அருளும் கூடவே இப்போது தரிசனம் பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பும் இந்த டிக்கெட்டில் நமக்கு கிடைக்கிது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 3 மாதத்துக்கு உண்டான தரிசனம் பார்க்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ஹோமம் புக் பண்ணால் மட்டும்தான் தரிசனம் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சான்ஸ் நமக்கு தரிசனமும் பார்க்குறதுக்கு, பெருமாள் சுபதமென்ட்ரி வழியாக போய் பெருமாளை பார்க்குறதுக்கு, ஜெயன் வஜ்ஜின் வரைக்கும் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சாமி கிட்டெல்லாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லக்கேஜ் நம்மக்கிட்டே பின்னாடி வச்சுக்கலாம். மொபைல் இப்போதைக்கு கையில் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. புக்கிங் பற்றின அப்டேட் வந்தானே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லியும் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனம் போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமத்தோட புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸும் சேவா பற்றின டீட்டெயில்ஸும் போய் சேரும். தேங்க்யூ.